ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவஜனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை ஏசாயா 59வது அதிகாரம் 1வது வசனம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆமாங்க, இன்றைக்கும் கூட எத்தனையோ ஜனங்களுக்கு ரட்சிப்பு இல்லாதபடி இருக்கிறதுங்க. கிறிஸ்தவங்கன்னு சொல்றாங்க, ஆனா அவர்களுக்கு இன்னும் ரட்சிப்பு இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. பரம்பரை கிறிஸ்தவர்களா இருக்கலாம், ஆனா அவர்களிடத்துல முழுமையான ரட்சிப்பு என்கிறது ஒன்று இல்லாததா இப்ப காணப்படுகிறதா இருக்கு. நம்முடைய சொந்த பந்தங்களா இருக்கட்டும், நம்முடைய நண்பர்களா இருக்கட்டும், நம்ம வேலை செய்கிற இடங்களிலா இருக்கட்டும், நம்ம படிக்க செல்லுகிற இடங்களிலா இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்படாதபடிக்கு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய அன்பு தெரியாதவர்களாக இருக்கிறாங்க. அதான் ஆண்டவர் சொல்லுகிற, ஆண்டவருடைய கரம் ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகி போகவும் இல்லையா. நம்ம செபிக்கிறது அவருடைய செவிகள் கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் என்றும் மந்தமாகவும் இல்லையாங்க. இன்னைக்கு நம்ம செபிக்க போறோம். அப்பா, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இன்னும் ஏராளமா இருக்கிறாங்கப்பா, அவங்க ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா, எங்க செபங்கள் எல்லாம் உன் மண்டைக்கு வந்து சேரட்டும் ஐயா. எங்கள் செபங்கள் எல்லாம் உங்களுடைய செவியில வந்து விழட்டும் ஏசப்பா. எங்க அப்ப செபங்களை எல்லாம் நீங்க கேட்டு இருக்கிற எல்லா ஆத்துமாக்களையும் நீங்க ரட்சிங்க ஆண்டவரேன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம செபிக்க போறோங்க. செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீ ரட்சிக்க கூடாதபடிக்கு உடைய கரம் ஒன்றும் குறுகவில்லை தகப்பனே. அப்பா, இன்றைய நாளிலும் கூட ஏசப்பா முழுமையான ரட்சிப்பை பெறாத ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்குள்ளாகும் அப்பா கர்த்தர் நீர் ரட்சிப்பை கொடுத்து நடத்துங்கன்னு சொல்லி செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இன்று ஏசப்பா நாங்கள் படிக்கிற இடங்களில, வேலை செய்கிற இடங்களில, எங்க உறவின் மக்கள் மத்தியில ஆண்டவரே இன்னுமாய் கூட ஏசப்பா சமுதாயத்தில் எங்கள் குடும்பங்களில் எத்தனையோ ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களாக, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை தெரியாதவர்களாக இருக்கிறாங்கப்பா. அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய அன்பை தெரிவிக்க கர்த்தர் நீர் கிருபை தாங்கப்பா. உங்களுடைய ரட்சிப்பை ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்து நடத்துங்கன்னு சொல்லி செபிக்கிற அப்பா. எங்கள் செபங்கள் ஆண்டவரே உங்களுடைய செவிகளில வந்து விழட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நீரே ஆளுகை செய்ய பொறுப்பெடுங்க ஐயா. அப்பா, எல்லா ஜனங்களையும் ரட்சித்து நடத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.